எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டியில் அவுட் பண்ணியிருக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $94,148 இருக்குங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ போன வாரம் நம்மளுக்கு என்ன மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, டாப் ரிஜெக்ஷனுங்க இது. ஸோ டாப் ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஈவன் தோ இதை வந்து ஃபார்ம் ஆயிருந்தா கூட நான் ஸ்டில் நவ் நம்ம வந்து புல்லிஷில் தான் இருக்கிறேங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அடுத்த கேண்டல், அதாவது இந்த வார கேண்டல். ஓகேங்களா, இந்த வார கேண்டல் வந்து நம்மளுக்கு 92,500 கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ 92,500 கீழே இந்த வார கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வைக்காது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,600லேருந்து 91,700. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் இது. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும்போதே சொல்லிட்டேன் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே போனால் கூட இந்த டிமாண்டை தொடுறதுக்காக மறுபடியும் கீழே வருது. ஓகேங்களா, ஸோ இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நேராக வந்து இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷனோ இல்லைனா ஒரு டேப் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு அக்ரெசிவ் புஷ் மேலே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நாளைக்கு FOMC. ஓகேங்களா, ஸோ ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அதில் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஹை வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்டை வந்து ப்ரைஸ் வந்து டேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, டேப் ஆகிட்டு திரும்பத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட வியூ எப்படி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா BTC வந்து 100K டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 100K வந்து BTC வந்து கீழே வந்து புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டச் பண்ணோம் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு புல் பேக் வந்து நல்லது தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக் வரதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 100K நல்லா ஸ்ட்ராங்காக உடைப்பான், அதையும் தாண்டி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த புல் பேக் வந்து நல்லது தான் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீக்லி கேண்டல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து தற்போதைக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. ஓகேங்களா, நான் சொல்கிறது வந்து தற்போதைக்கு. ஓகேங்களா, ஏன்னா இந்த வார கேண்டல் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 92,500 கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு வந்து கீழேருந்து வந்த புஷ் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரெசிவான புஷ்ஷு. ஓகேங்களா, அந்த அக்ரெசிவ் புஷ்ஷுக்கு அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ்ஷு, அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் கேண்டல் பாருங்கள், அதாவது லாஸ்ட் கேண்டல் சொல்லிட்டு இந்த கேண்டல் பாருங்கள் கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு இந்த கேண்டல் வந்து செல்லர்ஸ் வராங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் வந்தால் தான் நம்ம பயப்பட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் கிடையாது. மேலே ரிஜெக்ஷனே ஆனாலும் அந்த கேண்டல்லையும் பையர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கேண்டல் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தனான கேண்டலாக இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா, நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, டெய்லியிலையோ 4 ஹவர்லையோ பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும் பயங்கரமான ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. அதாவது இங்கேருந்து செல்லிங் வந்து பத்தலை, ஸ்பீடு பத்தலை. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணல. ஃபஸ்ட்டு போகும்போது டேப் ஆகும்னு நினச்சேன், ஆனால் அந்த இடத்துல டேப் ஆகலை இல்லையா. ஸோ அதனால் திரும்பவும் வந்து இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக புஷ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக புஷ் கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஓகேங்களா, டாமினன்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏறிக்கினே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா இங்கேருந்த ப்ரைஸ் வந்து கீழே வரப்போகுது அப்படின்றத நினச்சாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே நம்மளுக்கு என்னென்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டாமினன்ஸ் வந்து இன்னும் திரும்பலை, அதாவது பியரிஷ்க்கு திரும்பலை. ஸோ டாமினன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் தான் ஆகுது. ஓகேங்களா, அதாவது புல்லிஷ் வந்து நம்மளுக்கு ஸ்லோ டவுன் ஆகுது ஒழிய பியரிஷ்கான சென்டிமெண்ட் இன்னும் ஆகலை. ஓகேங்களா, ஏன்னா இந்த இனிமேல் நம்ம டாமினன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் பியரிஷ்கான சென்டிமெண்ட் ஃபார்மேஷன் நான் கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷில் தான் போயின்னு இருக்குது, இன்னும் பியரிஷ்கான ஃபார்மேஷன் நடக்கலை. ஸோ அப்படி பியரிஷ்கான ஃபார்மேஷன் ஆகும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிட்காயினும் வந்து ஓரளவுக்கு கன்சல்டேட்டில் இருக்குது, ஆல்ட் காயினும் கொஞ்சம் மேலே ஏறி நிற்குது. ஓகேங்களா, ரொம்பவும் மேலே ஏறல. ஸோ கேடிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா,
ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா கூட இத்தீரியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1800 1850 கிட்ட போயிட்டு திரும்ப அதே இடத்துல வந்து கன்சல்டேட் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ டாமினன்ஸ் கொஞ்சம் ஏறினா கூட ஆல்ட் காயின் பெருசாக ப்ளீட் ஆகலை. ஸோ அதே இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. சரிங்களா. டாமினன்ஸு கீழே கூடிய சீக்கிரத்தில் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அது உடையும் போது பார்த்தீங்கன்னா இதில் காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆகும். ஓகேங்களா. இத்தீரியம்லாம் நல்லா மேசிவான புஷ் கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லெஸ்ஸஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு தடவை ஓன் லெஸ் பண்ணிவிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.